நீ இவ்வளவு நல்லா பரதம் ஆடுவேன்னு இந்த சிக்கல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையம்மா. நீ இவ்வளவு பெரிய பரத கலைஞன்னு எனக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா உன்னை நான் வேற லெவலுக்கு கொண்டு வந்திருப்பேம்மா. தங்கச்சி, உன்னை பாராட்டணும்னு தோணுச்சு, அதான் உன்னை நேர்லயே வந்து பாராட்டுறேன். இந்த மரியாதையை நீ ஏத்துக்கணுமா? ரொம்ப நன்றிண்ணே. இருக்கட்டுமா, எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? மாமா தலைவர் கொடு. இந்தாங்க. பாத்துடுமா, சூடா இருக்கும். மாமா உட்காருங்க தலைவர். அப்படியே உட்காருமா, உட்காருங்க. உட்கார். ஏப்பா சிக்கலு, இப்படி ஒரு திறமையான ஆளை அடுப்படியிலே போட்டு பூட்டி வச்சிட்டியப்பா. தலைவரே, இந்த வயசுல பரதம் ஆடி என்ன பண்ண போறாங்க? என்னையா இப்படி சொல்லிட்ட? கலைக்கு வயசே கிடையாதியா? கலையை யாராலும் அழிக்கவே முடியாது. தங்கச்சிக்கு ஒருத்தர் பரதம் சொல்லி கொடுத்துருக்காருல்ல, இன்னைக்கு தங்கச்சி 4 குழந்தைங்களுக்கு பரதம் சொல்லி கொடுக்குது. அது அப்படியே வளர்ந்துகிட்டு தான் இருக்கும். கொடுங்க. குடுமா குடுமா. தங்கச்சி, இவ என் பேத்தி, பேரு மலரு. இவளுக்கு பரதம் கத்துக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. நானும் நிறைய பேருக்கிட்ட பேத்திக்கு பரதம் கத்து கொடுக்க சொல்லி விசாரிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒருத்தர் சரியாவே அமையலையம்மா. அதுக்குள்ள நீ பரதம் ஆடுவேன்னு தெரிஞ்ச உடனே உன்கிட்டே என் பேத்திய ஸ்டூடெண்டா சேர்த்து விடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீதாம்மா என் பேத்திக்கு பரதம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார்.